வாரம் வைல்ட் கார்டு ரவுண்டு அண்ட் 5th ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு நாளைக்கு விடை கிடைச்சிருங்க. அண்ட் ஒரு கணிப்பு 80% என்னென்னா ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் நல்லாவே எல்லாருமே பாடியிருக்காங்க. யாருன்னா வைல்ட் கார்டாக என்ட்ரி ஆயிருக்காங்கன்னா ஒரு 3 பேர் தான். தன்சீரா, என்ஆர்கே அருண் அண்ட் நம்ம விக்ரம். விட்டதை பிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் அவங்களும் வந்திருக்காங்க. மீதி ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் மீதி இருக்க 6 பேர் இங்கே பழைய கண்டஸ்டன்ட் தான். அவங்க கூட இவங்க போட்டி போடுவாங்க. இதில் யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அவங்க 5th ஃபைனலிஸ்ட் அப்படின்னு. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜான் ஜெரோம், ஜீவிதா, விக்னேஷை கலாச்சிட்ருக்காரு நம்ம மாக்கப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்களாம் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டீங்கள, உங்களை என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஜீவிதா கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆமாம், பின்ன என்ன எல்லாரும் அழுவா செய்வாங்க, வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன சொன்னாங்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜான் ஜெரம் கூட சேராத, வைஷ்ணவி கூட பேசாத அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லி மாக்காப்பா கலாச்சிட்டு இருக்கும்போதே பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இது விஷயமே தெரியாதா, ஜீவிதா பண்ணுற அலும்பல் சோஷியல் மீடியா திறந்தாலே ஜான் ஜெரோம், ஜீவிதா, விக்னேஷ் இவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக ஒரு போஸை கையை தூக்கிட்டு எதுதோ பண்ணுறாங்க அப்படின்னோடனே அந்த ஃபோட்டோவும் போட்டு காட்டுறாங்க. அவங்க பீச்சில் 3 பேரும் அப்படி போடு அந்த ஸ்டெப்புக்கு போஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல். அதை நீங்கள் இங்கேயும் போட்டு காட்டுங்க அப்படின்னோடனே அவங்க எழுந்து போட்டும் காட்டுறாங்க. அது பார்க்குறதுக்கு என்னென்னா, கீ கொடுத்தா ஒரு பொம்மை இப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஜான் ஜெரம் அண்ட் விக்னேஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஜீவிதாவுக்கு ஆடவே வராது, ஏற்கனவே தெரியும். எல்லாருமே ஆட வைக்கும் போது ஜீவிதா மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பல ஸ்டெப்ஸ் போடவே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு வரவே இல்லை, டான்ஸே சுத்தமாக வரல. ஸோ அவங்கள வச்சு மாக்காப்பா கலாச்சிட்டு இருந்தார். அண்டு இன்றைக்கி யாரெல்லாம் பாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சஞ்சீவ் பாடினார். அண்டு இன்னொன்று நம்ம டிஜே பிளாக் மனநிலைமை, இவங்களுடைய மனநிலைமைலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவர் பாட்டும் போடுறாரு. நம்ம சஞ்சீவ் அந்த சம்திங் அந்த படத்துலேருந்தே அந்த சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி பாடுவார்ல, அந்த சாங் பாடினார். காலிலேருந்து பார்க்குறேன் பொறா பூ போடுவலாம், பொறா பூ போடு, புளிய மரத்தில் பூ போடுன்னு. சரி, உங்க 4 பேரோட மனநிலை என்னன்னு கொஞ்சம் போடுறாப்ல. ஹை பிச்சிலெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனார். பயங்கரமாக நீ ட்ரெயின் அப் ஆயிருக்க இந்த தடவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம விக்ரம கலாச்சிட்டு இருந்தார் மாக்காப்பா. குளியன் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டான்ஸோட ஓடி அவரும் பாட்டு பாடுறாரு. என்னென்னா அந்த திருவிளையாடல் பாடலேருந்து பாட்டும் நானே அந்த பாட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம தன்சீரா பாடுறாங்க. லாஸ்ட்டாக தான் தன்சீரா பாடினாங்க. அவங்க கேப்டன் பிரபாகர்லேருந்து அந்த ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டு பாடினாங்க. அண்ட் ஸ்ருதி அந்த விடிவிலேருந்து ஆரோமரே பயங்கர எஃபர்ட் எடுத்து அந்த வாய்ஸை ஒரு மாதிரி பண்ணி, அது ஜென்ஸ் வாய்ஸ்லேயே ஒரு மாதிரி பாடியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பாடினாங்க. அண்ட் என்ஆர்கே அருண் பார்த்திங்கன்னா கஜின்லேருந்து ஒரு மாலை பொழுது அந்த சாங்குக்கு அவர் பாடினார். ஸோ எல்லாருமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. மீதி ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் யாருன்னா ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன், ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் இருக்காங்க, டெய்ஸி இருக்காங்க. என்சியுமே மணாலலே மங்கேன் பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாட்டு ஒன்று பாடுறாங்க. ஸோ மீதி ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் நாளைக்கு பாடுவாங்க. இதுலேருந்து தான் 5th ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்றது தெரிய வருது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் செமிஃபினாலே இருக்கும். அண்ட் ஜூன் 23 ஃபினாலே நடக்க போகுது. ஜான் ஜெரோம்லாம் பார்த்திங்கன்னா நகத்தை வச்சு இப்படி சின்ன வயசில் நம்ம 80s 90ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நகத்தை வச்சு புறா பூ போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரிலாம் விளையாட்டுருக்காரு. அதுதான் மாக்காப்பா கிண்டல் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கோ, அவங்களுக்கு என்ன பாட்டு போடலான்னு டிஜே பிளாக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன போடுறாருன்னு, நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன்னு சொல்லி அந்த 4 ஃபைனலிஸ்ட்டுக்கும் போடுறாங்க. விக்னேஷ்கிட்ட கேட்கும்போது விக்னேஷ் என்ன சொன்னால், நான் ரீசெண்டாக கோயம்புத்தூர் போனேன், அங்கே என்னால் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலிஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியானாங்க. என் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் வேணுமே மாலுக்கு இப்படி அப்படி நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னை எல்லோரும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே செல்ஃபிஸ்லாம் எடுக்கும்போது பயங்கர ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ பயங்கர ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் நாளைக்கு தான் அந்த விடை தெரியும். அண்ட் இந்த மாதிரி அப்படி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.